டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பேச போகிறோம். இஎம்ஐயோட லெக்சர் 4ல் நம்ம இருக்கோம். இன்னைக்கு டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இஎம்ஐயில் வரக்கூடிய டாபிக் தான் இது. சில புக்கில் ஏசியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்போவுமே கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் முதல்ல நான் உங்கள்கிட்ட நிறைய காலங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு டிவைஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அது முதல்ல என்ன வேலை பண்ணுதுன்னு கேளுங்க. ரெண்டாவது என்ன பிரின்சிபலில் வேலை செய்யுதுன்னு கேளுங்களேன். இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டு வந்துடலாம். நீங்கள் ரோட்ல போகும் பொழுது பெரிய பெரிய பாக்ஸ் மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் இதோட வேலை. என்னன்னா லோ அல்டர்னேட்டிவ் கரண்ட். லோ அல்டர்னேட்டிவ் கரண்ட் நான் என்ன எழுதி தரணும் அதான் நோட்ஸ், அதனால ஒழுங்கா பார்த்துட்டே வா. லோ அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை ஹை அல்டர்னேட்டிவ் கரண்டா மாற்றும். இல்லைன்னா ஹை அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை லோ அல்டர்னேட்டிவ் கரண்டா மாற்றும். என்ன சார் இது இன்னும் ஏசின்னு சொல்றீங்க அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு? அப்ப இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ஆமா, டிசி டைரக்ட் கரண்ட். அடுத்த லெசன்ல நீங்க படிக்க போறீங்க. நம்ம வீடுகள்ல வர்றது எல்லாமே ஏசி. இந்த மாதிரி சிஸ்டம் பேட்டரி இங்க இருந்து பயன்படுத்துறது எல்லாமே டிசி டைரக்ட் கரண்ட். இப்ப நம்ம வீட்டுல உட்காந்து சிஸ்டம் போயிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே அல்டர்னேட்டிவ் கரண்ட். அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னா டு கன்வெர்ட் லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் லோ அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டு ஹை அல்டர்னேட்டிவ் கரண்ட். ஹையை லோவா மாத்தலாம், லோவா ஹையா மாத்தலாம். இல்லைன்னா லோ அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஹை அல்டர்னேட்டிவ் வோல்டேஜாவோ, இல்லைன்னா ஹை அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் லோ அல்டர்னேட்டிவ் வோல்டேஜாவோ மாற்ற முடியும். சிம்பிளா சொல்லிக்கலாம் சார். லோவா ஹையா மாற்றும், ஹையை லோவா மாற்றும். அது கரண்டா இருந்தாலும் சரி, வோல்டேஜா இருந்தாலும் சரி. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. டிரான்ஸ்ஃபார்மர் டு கன்வெர்ட் லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், லோல இருந்து ஹையா, ஹைல இருந்து லோக்கு அப்படி மாத்திடுறது. அது கரண்டா இருக்கலாம், இல்லைன்னா வோல்டேஜா இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னேன்? என்ன பிரின்சிபல்ல வேலை செய்யுது? எப்பவுமே நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு டிவைஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா 2 கேள்வி அந்த டிவைஸை பார்த்து கேளுங்க. நீ யாரு, என்ன வேலை பண்ணுவ, என்ன பிரின்சிபல்ல நீ ஒர்க் பண்ணுவ, அவ்வளவுதான் பிரின்சிபல். பிரின்சிபல் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன், ரைட்டா? மியூச்சுவல் இண்டக்ஷன். ரோஹித் அண்ட் பிரத்திகா, குட் ஈவினிங் பே. மார்சிலின், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங் சார். மியூச்சுவல் இண்டக்ஷன். இன்னொன்று என்னங்க சார்? எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். இது ரெண்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல். பட் தவிர்க்க முடியாத 5 மார்க் ஒரு போர்டுக்கு. இன்னைக்கு நீங்க கிளாஸ் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. கண்டிப்பா இந்த 5 மார்க் கொஷின் எப்ப பார்த்தாலும் கேட்குற கொஷின் தான். ரைட்டா? படிச்சு தான் ஆகணும். அதை ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பே கிடையாது. அதனால நைட்டே உட்காந்து படிச்சு முடிச்சிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும். வேலை சொல்லிட்டோம், பிரின்சிபல் சொல்லிட்டோம். இதோட பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன் உனக்கு நல்லா தெரியும். ஒரு காயில் வழியா கரண்ட் போகும் பொழுது இன்னொரு காயில் வழியா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன? ஒரு காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா பக்கத்து காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கரெக்டா? மியூச்சுவல் இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட், புரிஞ்சிருச்சு சார். டயக்ராம். டயக்ராம் எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. உனக்கு புரியுற மாதிரி அழகா ஈஸியா டிரா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோ. எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுக்கோ. ஏன்? ரைட்டா? அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. இங்க இருந்து ஒரு காயில அழகா வைண்ட் பண்ணுங்க. இந்த காயில் தான் பிரைமரி காயில். P1 P2 P1 P2 ஆர் பிரைமரி காயில். பிரைமரி காயில். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோ. இந்த மாதிரி அழகா ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோ. டிரா பண்ணிக்கிட்டு பெண்ட் ஆகி போற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு காமிங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் அங்கே பார்க்கறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டயக்ராம் நீங்களும் ரொம்ப அழகாக போட்டுருவீங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. அப்போ S1 S2 யாருங்க சார்? செகண்டரி காயில். ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் மேல பிரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் நான் வைண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த இடத்துல ஃபைன்னு ஒரு வார்த்தை நீங்க எழுதணும், ஃப்ளக்ஸ்ன்னு எழுதணும். அப்ப ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேம் வந்து மேடப் ஆஃப் சாஃப்ட் அயன் கோர். ஏன் சாஃப்ட் அயன் கோர்னா துரு பிடிக்காது. நான் நைட் நோட் சென்ட் பண்ணி வரேன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கலாம். ஒரு சாஃப்ட் அயன் கோர் மேலே பிரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் வைண்ட் பண்ணியிருக்கேன்.
இல்ல என்பின்றது யாருங்க சார்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்த பிரைமரி காயில். என்பி யாரு? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், எத்தனை சுற்றுகள் சுற்றப்பட்டிருக்கு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். என்எஸ் யாரா இருப்பா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். ரைட், புரிஞ்சிருச்சு சார். விபின்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இபின்னு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் விபின்னு தான் இருக்கும், ஸ்டேட் போர்டில் தான் இபின்னு இருக்கும். இன்டியூஸ்டு இஎம்எஃப், விபி, இஎம்எஃப் வோல்டேஜ், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்றுன்னு சொல்லிட முடியாது, எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்களேன். அப்போ விபி யாரு, விஎஸ் யாரு? விபி. இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த பிரைமரி காயில். பின்னா பிரைமரின்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு அது குழப்பமா இருந்ததுன்னா இபின்னு கூட எழுதிக்கோ, உன் விருப்பம் தான். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த லெட்டர் தான் யூஸ் பண்ண போறேன்னு அந்த திருத்துற ஆட்களுக்கு சொல்லிடும், முடிஞ்சிடுச்சு. நீ விபி தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. இபி, இஎம்எஃப் இன்டியூஸ் இந்த பிரைமரி காயில், அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இவங்க வந்து இபின்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. விஎஸ், இஎம்எஃப் இன்டியூஸ்டு இந்த செகண்டரி காயில்ல இன்டியூஸ் ஆகுது. ஐபி யாரா இருப்பா, ஐஎஸ் யாரா இருப்பா? யாராச்சும் சும்மா கெஸ் பண்ணி பார்க்கும். ஐபி யாரு, ஐஎஸ் யாரு? சார் கரண்ட் இன் த பிரைமரி காயில். கரண்ட் இன் த செகண்டரி காயில். ரைட் பை ஐபி ஐஎஸ் தெரிஞ்சிருச்சுன்றதுனால அதை நான் எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. ஐபி ஐஎஸ். ஐபி கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பிரைமரி காயில், ஐஎஸ் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த செகண்டரி காயில். பை இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ரெக்டாங்குலர் சாஃப்ட் அயன் கோர் மேல காயில வைண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று பிரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில். P1 P2 ஆர் த பிரைமரி, S1 S2 ஆர் த செகண்டரி. என்பி அண்ட் என்எஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி அண்ட் செகண்டரி. நான் சொல்றதெல்லாம் அப்படியே அழகா கேட்டுக்கிட்டே வா, நீ எழுதுனா அதான் 5 மார்க். விபி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த பிரைமரி காயில், விஎஸ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த செகண்டரி காயில். சரி, புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்ப எழுத போற லைன் இல்லைன்னா இந்த கொஸ்டின் அடிச்சிருவாங்க. இப்ப இந்த கொஸ்டின் நீங்க எழுதுறதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். இந்த ஒரு லைன்ல தான் இந்த ஒட்டுமொத்த கொஸ்டினோட உயிரே இருக்கு. எதுக்கு சரி உள்ள பில்டப் கேக்குறியா? இந்த லைனை வச்சுதான் அடுத்த டெரிவேஷனுக்குள்ளார என்டர் ஆக முடியும். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் பெர் டர்ன் இன் த பிரைமரி காயில். இதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்களேன். பிரைமரி காயில்ல நிறைய டர்ன் இருக்கா? ஒரு டர்ன்ல மட்டும் எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அதேதான் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் பெர் டர்ன் இன் த செகண்டரி காயில். இந்த பெர் டர்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் பெர் டர்ன் இன் த பிரைமரி காயில் is equals to EMF induced per turn in the secondary coil. பிரைமரி காயில்ல ஒரு டர்ன்ல எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமோ அதே தான் செகண்டரி காயில்லையும் இன்டியூஸ் ஆகும். பிரைமரி காயில்ல ஒரு டர்ன்ல எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமோ அதே தான் செகண்டரி காயில்லையும் இன்டியூஸ் ஆகும். சார் இது வார்த்தையை எப்படி சொல்றது? பெர் டர்ன், கீழே டர்ன் இருக்கணும், மேல இஎம்எஃப் இருக்கணும், விபி. அப்ப விபி பை என்பி ஈக்குவல் டு விஎஸ் பை என்எஸ். உங்களால இந்த ஈக்குவேஷன் உணர முடியுதா? ஒரு டர்னுக்கு 2 வோல்ட் பிரைமரி காயில்ல இன்டியூஸ் ஆனா செகண்டரி காயில்லையும் அவ்வளோதான் இன்டியூஸ் ஆகும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. விபி பை என்பி ஈக்குவல் டு விஎஸ் பை என்எஸ். ஸ்டேட் போர்டு யாராவது இருந்தீங்கன்னா உங்க புக்ல இபி பை என்பி ஈக்குவல் டு இஎஸ் பை என்எஸ்ன்னு இருக்கும். அவங்க இன்டியூஸ் டிஎம்எஃப் இ யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்சிஆர்டி வி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அடுத்தது இப்போ எனக்கு என்ன வேணும்னா என்எஸ் பை என்பி தான் வேணும். அப்போ என்எஸ் பை என்பியும் விஎஸ் பை விபியும் ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்க. என்எஸ் பை என்பியும் விஎஸ் பை விபியும், இதுக்கு என்ன மீனிங்? செகண்டரி காயிலுக்கும் பிரைமரி காயிலுக்கும் ரேஷியோ 1:2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட வோல்டேஜ் ரேஷியோவும் 1:2 தான் இருக்கும். அப்போ விஎஸ் பை விபியும் என்எஸ் பை என்பியும் ஈக்குவலாக இருக்கும். இது வரைக்கும் 50% ஆஃப் கொஷின் முடிஞ்சிருக்கு. அப்படி மேலே வாங்க, மறுபடியும் என் கூட ஒரு டைம் சேர்ந்து படிச்சிருங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை நம்ம
லோ அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை ஹையாவும் ஹையை லோவாகவும் மாத்துறது. அது கரண்டா இருந்தாலும் வோல்டேஜா இருந்தாலும் என்ன பிரின்சிபல்ல வேலை செய்யும்? மியூச்சுவல் இண்டக்ஷன்லையும் இஎம்ஐலையும் வேலை செய்யும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லையும். டயக்ராம்ல P1 P2 யாரு? பிரைமரி காயில். S1 S2 யாரு? செகண்டரி காயில். NPNS யாரு? நம்பர் ஆஃப் டர்ன். VPVS யாரு? EMF இன்டியூஸ்டு. IPIS யாரு? கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பிரைமரி அண்ட் செகண்டரி. ரொம்ப முக்கியமான வார்த்தை. பெர் டர்ன்ல எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமோ பிரைமரியில, அதே தான் செகண்டரியிலும் இன்டியூஸ் ஆகும். ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்கிறது NS/NP ஈக்குவல் டு VS/VPன்னு கத்துக்கிட்டோம். ரைட், புரிஞ்சுது. யாராவது இந்த ஐடியலுக்கு ஒரு மீனிங் சொல்லுங்க. ஐடியல்னா ஐடியல், ரைட். சரி, ஐடியல்னா நோ லாஸ் நோ கெயின் அர்த்தம் பிசிக்ஸ்ல. இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. நான் 100 ரூபாய் கொடுத்தேன்னா நீ 100 ரூபாய்க்கு வேலை செய்வ அப்படின்னா நீ ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட். ஐடியல்னா 100% அர்த்தம். இன்புட்டும் அவுட்புட்டும் வந்துடும். இப்போ நம்ம வச்சிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா, ஐடியல் ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி உலகத்துல ஒன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். நான் எல்லா ரிசர்ச்சோட நோக்கமும் ஒரு ஐடியல் டிவைஸை கண்டுபிடிக்கிறது தான். 100% எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறது தான் எல்லா ரிசர்ச்சோட நோக்கம். பட் அப்படி இல்லைல்ல, எல்லாமே 90%. எஃபிஷியன்சி 100% வராது. எஃபிஷியன்சி 100% இருந்தாதான் அதோட பேர் வந்து ஐடியல். அப்ப ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சரியா என்னங்க சார் எழுதணும்? இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேமா தான் இருக்கும். நான் இன்புட் பவர் என்ன கொடுக்குறேனோ அதே தான் அவுட்புட் பவரா இருக்கும். இப்ப நீயே யோசிச்சு பாரு, நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன், அது 50 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஓடுது, 40 42. ஏன்னா டியூ டு ரெசிஸ்டன்ஸ், ஹீட்டு, சவுண்டு, வேற வேற பிரச்சனையால அவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்கறது கிடையாது. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்றேன், அந்த பல்பு 100% க்ளோ ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஹீட்டாகவும் வேற ரெசிஸ்டன்ஸ்லயும் நிறைய எனர்ஜி அதில் வேஸ்டா போயிடும். அப்ப நான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் அப்படியே அங்க லைட் எனர்ஜியா மாறுறது கிடையாது. ஒருவேளை ஐடியலா இருந்தா இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேமா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? பவருக்கு விஐன்னு ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, 3rd லெசன்லயே சொல்லி கொடுத்தேன். பவர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்ப இன்புட் பவருக்கு எப்படி எழுதணும்? விபி ஐபி. அவுட்புட் பவருக்கு எப்படி எழுதணும்? விஎஸ் ஐஎஸ். இன்புட் எங்க கொடுக்குறீங்க? பிரைமரியில. அவுட்புட் எங்க வாங்குறீங்க? செகண்டரியில. ரைட்டா? இந்த கொஸ்டின்ல எனக்கு விஎஸ் பை விபி தான் வேணும். அப்ப விபி டினாமினேட்டர்ல போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஐபி பை ஐஎஸ். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாமா? ஏற்கனவே நீங்க விஎஸ் பை விபிக்கு என்னவோ சொன்னீங்களே சார். ஆமா, என்எஸ் பை என்பி. எல்லா வருஷமும் பசங்க பண்ற தப்பு. இந்த வருஷம் அதை நீ பண்ணாது. மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல விஎஸ் பை விபி வந்து என்எஸ் பை என்பின்னு சொன்னோம். அப்ப இந்த கொஸ்டின்ல விஎஸ் பை விபி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப விஎஸ் பை விபி, விஎஸ் பை விபி, என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். தெரியாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இந்த எஸ் பில போட்டு குழப்பிக்கூடாது. இஎம்எஃப்பும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் மேல எஸ்எஸ் இருக்கும். கரண்ட் அப்படியே உல்டாவா பிரைமரி இருக்கும். முதல்ல இதை பாரு எல்லாரும் ஒழுங்கா. விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். திரும்பவும் சொல்றேன், விஎஸ் பை விபி மேல செகண்டரி இருக்கணும், என்எஸ் பை என்பி மேல செகண்டரி இருக்கணும். ஆனா கரண்ட் மட்டும் மேல பிரைமரி தான் இருக்கும். ஏன்னா வியும் ஐயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த இடத்துல. ஸோ விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு ஐபி பை எஸ். சார் இதெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு டேர்ம் வருமா? ஆமா, கே. யாரு சார் இந்த கே? கே தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். ரைட்டா? இங்க வாயேன், ஒரு சூப்பரான விஷயம் உனக்காக வெயிட் பண்ணுது. அப்போ விஎஸ் பை விபி, என்எஸ் பை என்பி மாத்தி எழுதிராத ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. செகண்டரி வோல்டேஜுக்கும் செகண்டரி இஎம்எஃப்க்கும் பிரைமரி இஎம்எஃப்க்கும், செகண்டரி டர்னுக்கும் பிரைமரி டர்னுக்கும், பிரைமரி கரண்ட்டுக்கும் செகண்டரி கரண்ட்டுக்கும் இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கே கிடைச்சிரும். ரைட்டா?
இதோட ஒரு 3.5 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் ஏன் சார் வெயிட் பண்றீங்க? 1.5 மார்க்குக்கு நாங்க என்ன எழுதணும்? எஃபிஷியன்சி எழுதணும், டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எழுதணும். முதல்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டைப் தெரிஞ்சுட்டு வரீங்களா? மொத்தம் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னொன்னு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னொன்னு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். அது என்னங்க சார்? ஸ்டெப் அப்பா இருந்தா என்ன, ஸ்டெப் டவுனா இருந்தா என்ன? இங்க இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்றேன். நெய்வேலின்னு வச்சுக்கோங்களேன். நெய்வேலி இல்ல கல்பாக்கம் இல்ல ஏதோ ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து பவர் ஜெனரேட் பண்றாங்க. அது என்ன ஆகணும்னா லேக் கிட்டத்தட்ட 1,11,000 வோல்ட்டுக்கு மேல அங்க இருந்து அனுப்பி விடுவாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ்ல அனுப்பும் பொழுதுதான் லாசஸ் நிறைய இருக்காது. காதுல வாங்க. இப்ப பாண்டிச்சேரிக்கு கரண்ட் வரணும், இல்ல சென்னைக்கு கரண்ட் வரணும். எங்க இருந்து வரும்? நெய்வேலியில இருந்து தான் மேக்சிமம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணும் பொழுது ஹை வோல்டேஜ், ஹை பொட்டென்ஷியல்ல சென்ட் பண்ணுவாங்க. 1,30,000 வோல்ட் உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க. லாங் பவர் டிரான்ஸ்மிஷன் என்சிஆர்டில லாஸ்ட் பேஜ் எடுத்துப்பாரு, அழகா சொல்லியிருப்பாங்க. 1,30,000 வோல்ட்னு அதுல போட்டிருப்பாங்க. அப்படியே பக்கத்துல இப்போ சப்போஸ் பாண்டிச்சேரினா எனக்கு சுத்தி இருக்கிற இடம்லாம் தெரியுமா, அதனால அந்த இடத்த வச்சு சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாண்டிச்சேரிக்கு என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னா இதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 11 கேவியா மாத்துவாங்க. 11 கேவினா 11,000 வோல்ட்டா மாத்துவாங்க. அங்கிருந்து உங்க ஏரியாக்குள்ளார வந்துருச்சுன்னா 440 வோல்ட்டா மாத்துவாங்க. மறுபடியும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போடுவாங்க. தென் உங்க தெரு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா 220 வோல்ட்னு போட்டிருக்கலாம். இப்பெல்லாம் 440 மாறிடுச்சு. அப்ப 220 வோல்ட் மறுபடியும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 220 மாத்துவாங்க. அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை வந்துட்டு என்ன சொன்ன ஆரம்பத்துல, வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். கண்டிப்பா இங்க இருந்து ஒரு 1 மார்க் மாட்டும். நான் அழகா சொல்லித்தரேன், கவனமாக கத்துக்கிட்டே. சார் ஸ்டெப் அப்னா என்னங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டெப் அப்னா என்ன? முதல்ல ஃபார்முலா எழுதி பார்த்துக்கோ. விஎஸ் பை விபி, என்எஸ் பை என்பி, ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே. ஸ்டெப் அப்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேவோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கணும். அப்ப கேவோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கணும்னா மேல இருக்கிற எல்லாமே கிரேட்டரா இருக்கணும். ஒத்துக்கிறியா? விஎஸ் கிரேட்டர் தென் விபி, என்எஸ் கிரேட்டர் தென் என்பி, ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ். அப்ப பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி 100, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி 1000. சார் இது ஸ்டெப் அப் சார். எப்படிப்பா ஸ்டெப் அப்னு சொல்ற? பிரைமரி டர்ன் கம்மியா இருக்கு, செகண்டரி டர்ன் அதிகமா இருக்கு. இந்த லூப், இந்த பாயிண்ட் உனக்கு தேவை. பார்த்ததுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனான்னு கண்டுபிடிக்க தெரியணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரி கம்மியா இருந்து செகண்டரி அதிகமா இருந்தா இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். எல்லாருமே இந்த இடத்த பாருங்களேன், விஎஸ் கிரேட்டர் தென் விபி. இதை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக மாத்தி எழுதுறேன், ஐஎஸ் லெஸ் தென் ஐபி. இது யாராவது எனக்கு பொறுமையா சொல்லி கொடுங்க, இங்க என்ன நடந்திருக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல? வோல்டேஜ் என்ன ஆயிருக்கு, கரண்ட் என்ன ஆயிருக்கு? யமுனா குட் ஈவினிங் மே, சிஎஸ் ஏரியன் குட் ஈவினிங் மே. ரைட் பேஸ் சொல்லுங்க பை, இங்க என்ன நடந்திருக்கு அந்த ஈக்குவேஷன் பார்த்து சொல்லு பாக்கும். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. இந்த பாக்ஸ் போட்டிருக்கல அதுல உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. வோல்டேஜ் எப்படி இருக்கு, கரண்ட் எப்படி இருக்கு? வாயை தர. சார் வோல்டேஜ் வந்து செகண்டரியில அதிகமா இருக்கு, ஆனா கரண்ட் கம்மியா இருக்கு சார் செகண்டரியில. எல்லாரும் இந்த செகண்டரி பாருங்க, நல்லா சொன்னப்ப. செகண்டரியோட வோல்டேஜ், செகண்டரி தானே அவுட்புட். எல்லாரும் யோசிச்சு பாரு, செகண்டரி தானே அவுட்புட். அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா பை இன்க்ரீசிங் வோல்டேஜ், இந்த வார்த்தை நீ கண்டிப்பா எழுதணும், அதனாலதான் உங்களை கேட்டேன். பை இன்க்ரீசிங் வோல்டேஜ் அண்ட் டிக்ரீசிங் கரண்ட். உங்ககிட்ட இப்ப கேட்கிறேன், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்படி இருக்கும்? சார் வோல்டேஜ் அதிகமா கிடைக்கும், கரண்ட் கம்மியா கிடைச்சா அதுக்கு பேரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். கத்துக்கிட்டீங்களா? வோல்டேஜ் அதிகமா இருக்கணும், கரண்ட் கம்மியா இருக்கணும். எங்க? அவுட்புட்ல. யார் அவுட்புட்?
செகண்டரி காயில் தான் அவுட்புட். நல்லா இருந்துச்சா? அப்படியே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்னவா இருக்கணும்னு யோசி. ஸ்டெப் டவுன் இதை பார்த்து யாராவது சொல்ல, அப்படியே ஸ்டெப் டவுன் எப்படி இருக்கும்? Sir, by increasing current and decreasing voltage, கேவோட வேல்யூ less than 1. அப்புறம் இந்த ரேஷியோலாம் இந்த விஎஸ் விபி என்எஸ் என்பி ஐபிஎஸ்லாம் அப்படியே மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். Yes, sir. ரைட். கவனமாக கவனிங்களேன். அடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டயர்ட் ஆகாது, நல்லா கவனிச்சேவா, எல்லாமே உனக்கு தேவை. கேவோட வேல்யூ லெஸ் தென் 1. விஎஸ் பை விபி 4-5 டைம் ஃபார்முலா ஏன் எழுதுறேன்னா பர்மனெண்ட்டாக உனக்கு உள்ளார வந்துருன்றது தான். என்எஸ் பை என்பி, அடுத்தது ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும்னா மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சின்னதாக இருக்கணும். விஎஸ் லெஸ் தென் விபி, என்எஸ் லெஸ் தென் என்பி, ஐபி லெஸ் தென் ஐஎஸ். அப்போ இங்கே பார்த்தா விஎஸ் லெஸ் தென் விபி, ஐஎஸ் கிரேட்டர் தென் ஐபி. வோல்டேஜ் கம்மியாக இருக்கு, கரண்ட் அதிகமாக இருக்கு எங்க செகண்டரியில். அப்போ பை இன்க்ரீசிங் கரண்ட் அதிகமாக இருக்கு, டிக்ரீசிங் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். வோல்டேஜை குறைக்கும், கரண்ட் அதிகமாக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஸ்டெப் டவுனா இருக்கும். ஸ்டெப் அப் சொல்லி கொடுத்துட்டேன், ஸ்டெப் டவுன் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற பதில் வந்து ஐடியலா இருந்தா எப்படி இருக்கும்? யாரா சொல்லுங்க. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரோட கேவோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? Sir, equal to 1. ஈக்குவல் டு 1. ஏன் 1? ஏன் 1? சார் இன்புட்டும் அவுட்புட்டும் சேமா இருக்கும்ல சார்? பிரமாதமா சொன்னீங்க. இன்புட்டும் அவுட்புட்டும் சேமா இருக்கும். ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1னா என்ன காரணம்? ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட நான்? இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலா இருந்தாதானே ஐடியல்னு சொன்னேன். கேவோட வேல்யூ 1. அப்ப நான் என்ன கொடுக்கறனோ அதே தான் செகண்டரியில வரும். என்எஸ் ஈக்குவல் டு என்பியா இருக்கும், ஐபி ஈக்குவல் டு ஐஎஸ்ஆ இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. அதை நோக்கிய பயணம் தான் இன்னைக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். சொல்ல முடியாது, நாளைக்கு இதை நீ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் 100% எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய எந்த ஒரு டிவைஸும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இட் இஸ் அ இமேஜினரி டிவைஸ், இமேஜினரி டிரான்ஸ்ஃபார்மர், இமேஜினரி கார்னாட் என்ஜின், இல்லைனா தியரிட்டிக்கல் என்ஜின். 11th அது தூக்கிட்டாங்க, அதனால நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அங்கேயும் வந்து ஐடியல் என்ஜின் ஒரு டாபிக் வரும், கார்னாட் என்ஜின். அதுவுமே வந்து தியரிட்டிக்கலா தான் அது ப்ரூவ்ட தவிர ப்ராக்டிக்கலா வச்சா நான் 100 ரூபாய் கொடுத்தா அது எனக்கு 90 ரூபா தான் வருது. ரைட்டா? இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 4.5 மார்க் கத்துக்கிட்டீங்க. லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், எஃபிஷியன்சி. கண்டிப்பா இதுலயும் சம் கேட்பாங்க. எஃபிஷியன்சினா என்னங்க சார்? ஈட்டாவுக்கு அவுட்புட் பவரையும் இன்புட் பவருக்கும் ரேஷியோ. எஃபிஷியன்சினா என்ன அர்த்தம்? நான் உனக்கு எவ்வளவு கத்து கொடுத்தேன், அது இன்புட். அதனால நீ எவ்வளவு மார்க் வாங்கின, அவுட்புட். ஸோ எவ்வளவு சக்சஸ் பண்ணீங்க, அது அவுட்புட். இப்போ அவுட்புட் ஹெவியா இருக்கு அப்படின்னா எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? நான் அதோடய முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவுட்புட் கம்மியா இருக்குன்னா எஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னா அந்த வேர்ட் கூட உன்னை பார்த்து என்னால் சொல்ல முடியல. ஸோ இப்போ அவுட்புட் அதிகமாக இருந்தது, இன்புட் கம்மியா இருக்கு. நான் உனக்கு கம்மியா தான் சொல்லி கொடுத்தேன், ஆனாலுமே நீ பிரமாதமா பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கிரேட்டர் தென் 1. அப்போ எஃபிஷியன்சினாலே அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்குமான ரேஷியோ தான் எஃபிஷியன்சி. படிங்க. வாட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்? தனியா 2 மார்க்ல கேட்டாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு தி இன்புட் பவர். அவுட்புட் பவர் யாரு? விஎஸ்ஐஎஸ். இன்புட் பவர் யாரு? விபிஐபி. இது யார்? இது எஃபிஷியன்சி. இப்ப இதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்? விஎஸ் பை விபி ரேஷியோ 2:1. ஐபி பை ஐஎஸ் ரேஷியோ 3:4. ஃபைண்ட் எஃபிஷியன்சி, இப்படி கேட்கலாம். இல்லைன்னா எஃபிஷியன்சியோட வேல்யூ கவனமாக கற்றுக்கிட்டேவா. நிறைய சம் போட போகிறோம் டிரான்ஸ்ஃபார்மரில். நைட்டே ஒரு 4-5 சம் அனுப்பி விடுறேன், ட்ரை பண்ணுங்க. எஃபிஷியன்சி 80%. விஎஸ் பை விபி கொடுத்துட்றாங்க, 3/5ன்னு கொடுத்துட்றாங்க. ஐஎஸ் சொல்லிடுறாங்க 4 ஆம்பியர். அப்போ ஐபி மட்டும் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் தாராளமாக கேட்கலாம். அப்போ விஎஸ் பை விபி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு, ஐஎஸ் தெரிஞ்சிருச்சு, ஐபி தெரியாது. எஃபிஷியன்சி 80% கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? 80/100ன்னு வச்சு சம்ம போடணும்.
நிறைய சம ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி. அப்போ எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா ஈட்டா ஈக்குவல் டு விஎஸ் ஐஎஸ் பை வர கிளாஸ் வர ஸோ விஎஸ்ஐஎஸ் பை விபிஐபி சாரி இன்டூ 100 எஃபிஷியன்சியை பர்சன்டேஜில் சொல்லணுன்றதுக்காக 100 ரைட்டா. ஸோ அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப சூப்பரான 5 மார்க் கொஷின். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலாவில் முடிச்சிடலாம். விஎஸ் பை விபி என்எஸ் பை என்பி மாற்றி போட்டுறாத. திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ தெரியாமல் எல்லாம் மேலே எஸ் வருது, கரண்ட்டுக்கு மட்டும் எஸ் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு போட்டுறாத. ஐபி பை ஏஎஸ் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்தால் ஸ்டெப் அப், 1 விட கம்மியாக இருந்தால் ஸ்டெப் டவுன், ஈக்குவல் டு 1 இருந்தால் ஐடியல். ஸ்டெப் அப்பாக இருந்ததுன்னா பை இன்க்ரீசிங் வோல்டேஜ், 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பை இன்க்ரீசிங் வோல்டேஜ் பை இன்க்ரீசிங் கரண்ட்டு, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எஃபிஷியன்சி ஃபார்முலா அவுட்புட் பவர் விஎஸ்ஐஎஸ் ஈக்குவல் டு விபிஐபி. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோவும் கற்றுக்கிட்டீங்க. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லலை. ஏன் சார் அதையும் சொல்லிட்டு போனேன் என்ன காரணம் இருக்குப்ப. இப்போ இவ்வளோ கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட் மட்டும் விட்டு வச்சேன். யாராவது சொல்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ், கரண்ட்டு, பவர். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியுமா? கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியுமா? பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியுமா? இல்லை ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. இந்த பவர் சார். பவரா? எஸ் சார். ஏன் பவர்? ஸ்டெப் அப்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். ஓகே. ஸ்டெப் டவுன்ல வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணலாம் சார். சரி. அதே போல கரண்ட்லயும் அதே போல பண்ணலாம் சார். ஸ்டெப் அப்லயும் ஸ்டெப் டவுன். சரி. பவர் ஏன் பண்ண முடியாது? பவர் ஈக்குவல் டு விஐ. இப்போ நீ சொன்னது ரொம்ப சரி, பட் காரணம் தெரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் அதிகமானா கரண்ட் கம்மியாயிடும். இது 10 ரூபாய் அதிகமானா இது 10 ரூபாய் கம்மியாயிடும். அப்ப பவரை மட்டும் இன்க்ரீஸையோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன்னை ஏமாத்துற மாதிரி ஒரு கொஸ்டின் இப்ப இருக்கு. பவர் கான்ஸ்டன்ட். சொல்லிப்பாரு, நீயே சொல்லி பழகு. டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட்டையோ வோல்டேஜோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணலாம். கரண்ட்டையோ வோல்டேஜோ இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஆனா பவரை மட்டும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. இப்போ பவர் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இன்புட் பவர் நான் என்னவா கொடுக்குறேனோ அதே தான் அவுட்புட் பவராக இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த கொஷினை நைட்டே உட்காந்து படித்து முடிச்சிரு. உனக்கு இப்போ சிலபஸில் இருக்குது, போர்ஷனில் இருக்குது, அடுத்த டெஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உன் வேலை அதை நைட்டு படித்து முடிக்க வேண்டியது. அப்படியே இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் அப்படியே ஆன்சர் சொல்கிறீங்களா? $62 யாராவது ஆன்சர் சொல்லு. 62 ட்ரை பண்ணுங்க. பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் 100 300. அதாவது என்பி 100, என்எஸ் 300. இன்புட் பவர் 60 வாட். தென் அவுட்புட் பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன்? 60 வாட் சார். அவ்வளவுதான். இதுல சம் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம் அதுல மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபார்மரா இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலா இருக்கும், 60 வாட் அப்படிங்குவாங்களேன். இந்த சம் 63 ட்ரை பண்ணு. The ratio of secondary to the primary turns. Secondary to the primary NS by NP 3/2. Output power P. Output power P. கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாரு, நெக்லெக்டிங் ஆல் பவர் லாஸஸ். எதுவுமே பவர் லாஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த இன்புட் பவர் மஸ்ட் பி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்புட் பவர் என்னவா இருக்கும் சார்? பி. பி. காரணம் சார் பவர் கான்ஸ்டன்ட் சொன்னீங்களே. பவர் கான்ஸ்டன்ட். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா தானே பவர் கான்ஸ்டன்ட்.
இது எப்படி ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்ல முடிஞ்சது உங்களால? சார் லாஸஸ் எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த கீ பாயிண்ட். நெக்லெக்டிங் ஆல் பவர் லாஸஸ்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் லாஸ் கண்டிப்பா கிடையாது. பவர் லாஸ் கண்டிப்பா கிடையாது. அதனால பி தான் ஆன்சர். இன்புட் பவர் பி. ரைட்டா? அடுத்தது இங்க வாங்களேன். ஹாப்பியான மூட்ல இருக்கும்போது 4 சம் சொல்லி கொடுத்துறேன். டேட்டா சொல்லி கொடுங்க. டேட்டா எடுங்க யாராவது. 67 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல எக்கச்சக்கமான சம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. நீ பொய் சொல்ற மாதிரி இருந்தா நாளைக்கே கூட இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்கான்ற லிஸ்ட்டை கூட நான் கொடுக்குறேன் உனக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ராப்ளமும் நிறைய கேட்பாங்க. அது போர்டுக்கு தவிர்க்க முடியாத பயமா இருக்கு. அதனால நைட்டே உட்காந்து ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு படிச்சு முடிச்சிரு. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஸ் அ டர்ன் ரேஷியோ 10:1. இது யார் பாது? சார் NS/NP. டர்ன் ரேஷியோ NS/NP-யா? ரைட். NS/NP வந்து 10/1. 10/1. அப்புறம் EMF 2 volt is fed to the primary. இது சார் VP. VP. VP வந்து 2 வோல்ட்டா? செகண்டரி வோல்டேஜ் கேக்குறாங்களா? VS கேக்குறாங்களா? யாரா நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டக்குன்னு சொல்லு. சார் 20 வோல்ட் சார். 20 வோல்ட்டா? எஸ் சார். பை எல்லாருக்கும் அதான் வருதா? 20 volts. 20 வோல்ட். 20 தான் சார். 20 வோல்ட். வேற? So NS/NP equal to VS/VP. என்ன வேணும்? S தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10/1 into 2 20. ஈஸியாக தானே இருக்கு. எல்லாருக்குமே வந்துருக்கலாம் இல்லையா? ஓகே. அடுத்தது இப்போ இன்னைக்கு காலையில ஒரு சம் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் அந்த கான்செப்ட்ல இதே மாதிரி ஒரு சம் போட்டிருந்தேன். 5 கொடுத்துட்டு வேணா குரூப் கூட பாரு, லாஸ்டா அது இருக்கும். 5 கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க? டைம் கேட்டிருப்பான். இது 5 கொடுத்துட்டு EMF கேட்டிருப்பாங்க. இப்போ சம் போட்டுடலாமா? 5 equal to 10t² minus 50t plus 250. டைம் வந்து 3 செகண்ட். அப்போ இன்டியூஸ்டு EMF கேட்குறாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் d5/dt. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எழுத போகிற எல்லாருமே இந்த சம் நல்லா கொஞ்சம் கற்றுக்கோ. d5/dt 20t minus 50. t-ஓடது 3 செகண்ட். அப்போ 60 minus 50 ஆன்சர் 10. ப்ளஸ் 10ன்னு ஒன்று இருக்கு, மைனஸ் 10ன்னு ஒன்று இருக்கு. யார் ஆன்சராக இருப்பான்னு நினைக்கிறேன்? சார் -10 சார். என்ன காரணம் -10? சார் EMF வந்து நெகட்டிவ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். EMF அக்கார்டிங் டு லென்ஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ப்ளஸ்ஸா இருக்கு, ஒன்று மைனஸா இருக்குன்னா மைனஸ் தான் கண்டிப்பா ரைட்டு. ஒருவேளை இதுல இப்போ t = 2 செகண்ட் வச்சுக்கோங்களேன். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் யோசிங்க. t-ஓட வேல்யூ 2 செகண்ட். அப்ப 2 செகண்ட்னா 40 minus 50. இங்கேயே ஒரு -10, ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ். அப்ப +10 தான் ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் EMF வந்து நெகட்டிவ்ல தான் வரும்லாம் யோசிச்சிருக்க முடியாது. முதல்ல மேக்னெட்டியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டியூடோட வேல்யூ பிளஸ்ஸா இருந்தா EMF வந்து மைனஸா இருக்க போகுது. மேக்னெட்டியூடோடது மைனஸா இருந்தா EMF ஓடது பிளஸ்ஸா இருக்க போகுது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். நான் சொல்லல, சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே 3 விக்கெட் காலி. 26 பேர் இருந்தீங்களா? ரைட், பரவாயில்ல. உனக்கு கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குன்னா நீ மாட்டம் எவ்வளோ நேரம் வேணாலும் கிளாஸில் இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலை. அதை பார்க்கும்போது என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஏரியா பக்கமே நான் போகல. பட் இதுக்கு முன்னாடி டக்குனு ஆன்சர் சொல்லிட்டு போங்க. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. டக்குனு ஆன்சர் பண்ணு. இப்போ சொல்லி கொடுத்தனே, மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கும் செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கான ரிலேஷனு 1 or 2 or 3? ஞாபகம் இருக்காப்ப? M = K √ L1 L2 கத்து கொடுத்தனே. கேக்கு ஒரு பேர் சொன்னேன். யாராவது டக்குன்னு சொல்லுங்களேன். என்ன கான்ஸ்டன்ட் அது? கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஒரு வார்த்தை சொன்னேன். கேவோட வேல்யூ 1 இருந்தா ஐடியல் கப்ளிங், டைட் கப்ளிங். கேவோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தா நார்மல் கப்ளிங், லூஸ் கப்ளிங். இவ்வளோ பேசியிருந்தோம் இல்லையா?
64ஓடது. அடுத்தது இன்னொரு சம் ஒன்று போட்டுருவோமா? இதோ இருக்கு பாருங்க. 66 தான். நான் உனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரேன். இந்த சம் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. டேட்டா எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஒரு சம் டிரான்ஸ்ஃபார்மர் இது முடிச்சுன்னா வேற சம்மே இல்லை. இந்த ஒரு சம் முடிச்சு நம்ம அடுத்தது செல்ஃப் இண்டக்டன்ஸ் பக்கம் போயிடலாம். கவனமாக கவனிலார். த இன்புட் வோல்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 2500 வோல்ட். யாராவது சொல்லுங்க இது என்ன இது? சார் விபி. விபி. பை எல்லாருமே டேட்டா எழுது. விபி 2500 வோல்ட். அவுட்புட் கரண்ட் 80 ஆம்பியர். இது யாரு ஐபியா ஐஎஸ்ஆ? சார் ஐஎஸ். ஐஎஸ் ஓட வேல்யூ 80 ஆம்பியர். இப்போ மற்றவங்களும் சொல்ல ட்ரை பண்ணு. The ratio of number of turns in the primary coil to the secondary coil. நல்லா கத்துக்க. primary to the secondary. அப்ப NP by NS வந்து 20/1. efficiency of transformer 100%. voltage of secondary VS கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது எப்படி சால்வ் பண்ணணும்? எனக்கு ஒரு அந்த ரூட் மட்டும் சொல்லுங்களேன். பொறுமையா யோசிச்சு சொல்லு. ஃபார்முலா பாரு. ரூட் மட்டும் சொல்லு. எனக்கு விஎஸ் வேணுமா? விபி இருக்கு, ஐஎஸ் இருக்கு, என்பி இருக்கு, என்எஸ் இருக்கு, எஃபிஷியன்சி இருக்கு. ஏன் யாரும் சரியா யோசிக்க மாட்டேன்? நான் வந்துட்டு முன்னாடியில இருந்து சொல்லியிருக்கிற விஷயம், நிறைய டேட்டா கொடுத்துறாங்கன்னா எல்லா டேட்டாவையும் நீங்க பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதும். சார் ஆப்ஷன் 1 சூப்பரா சொன்னீங்க. உங்க ரூட் சொல்லுங்க. எப்படி போந்தீங்க? NP by NS equal to VP by VS. ஒரே நிமிஷமா எழுதிக்கிறேன். NP by NS வந்து VP by VS. அப்புறம் Yes sir. அதுக்கப்புறம் NP by NS வந்து 20/1. VP 2500. VS தெரியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எஃபிஷியன்சி கொடுத்துருக்கலாம், ஐஎஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் தான் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கணும். அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டாங்களே, இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ப விஎஸ் மட்டும் லெஃப்ட்ல போயிடும். 2500/20 ஆப்ஷன் 1 தான் சரியா இருக்கும். ஸோ இப்போ டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும், ஃபார்முலா போடணும், என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர வளவலன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. வேணா வேற மாதிரி போகலாம். ஈட்டா ஈக்குவல் டு VSIS by VPIP. அங்கேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம். ஆனால் அதுக்கும் நமக்கு ஐபி வேணும். ஐபி இங்கே இல்லை. அதனால இந்த வழியா போறது தான் ரொம்ப சரியா இருக்கும். இந்த கொஸ்டினோடது கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது முன்னாடி அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் போயிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்எல் சர்க்கியூட் இருக்கான்ட்டு நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். லாஸ்ட் இயர் நான் ஆர்எல் சர்க்கியூட் நடத்தல, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. அஸ் வெல் அஸ் போர்டுக்கும் சரி இங்கேயும் சரி. இப்போ சில ஸ்கூலில் வந்து ஆர்எல் சர்க்கியூட் நடத்துறதா சொல்கிறீங்க. உனக்கு தேவைன்னா சொல்லி கொடுத்துறேன், ரொம்ப ஈஸி தான். ரைட்டா? இதில் கூட செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் எல்சி சர்க்கியூட் இங்கேருந்து இந்த டாபிக் ஆரம்பிக்குது. பொறுமையாக கற்றுக்கிறீங்களா? இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 சம் கற்றுக்கிட்டு போனால் கூட ஓகே தான். ரொம்ப குட்டி குட்டி சம் தான், ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல எல்ஆர் சர்க்கியூட். இப்போ நான் பேச போகிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் சம் தான் பேச போகிறேன். அதாவது எல் சம் தான் பேச போகிறேன். எல்ஆர் இப்போ பேச போகிறதில்ல. அதனால கொஸ்டின் நம்பர் 24, 25 மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். எந்த சம்லாம் எல்ஆர்ன்றது, எந்த சம்லாம் 27ல இருந்து இந்த சம் ஆரம்பிக்குது. 27 யாரா ஆன்சர்ல ட்ரை பண்ண? நீ படிச்சது தான். which statement is correct from the following? என்னவா இருக்கும்? நல்லா தெரிஞ்சது. இண்டக்டர்ல எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகும், கெபாசிட்டர்ல எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகும் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். சார் ஆப்ஷன் ஏ அண்ட் பி சார். ஆப்ஷன் ஏ அண்ட் பி இங்க 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இடம். ஷரண் என்னாச்சு? நடுவில் காணாம போயிட்டீங்க. ஷரண் கேக்குதாமா? சார் சார்ஜ் போயிடுச்சு சார். அதான் சரி தெரியுமா? சரி, அது கொஞ்சம் முன்னாடி பார்த்துக்கோது. ரைட். டிரான்ஸ்ஃபார்மர் எண்ட் வரைக்கும் இருந்தீங்கல்ல?
இருந்தேன் சார். சரிம்மா, அதுக்கப்புறம் ஒரு 4-5 சம் தான் போட்டிருக்கோம், ஒரு டைம் ரெக்கார்டு பார்த்துருங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இண்டக்டார்ல மேக்னட்டோஸ்டாட்டிக்னு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரைட்டு, ஒன்னா கூட இருக்கலாம் இதுல. ரைட்டா? அடுத்து இங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு சம் சொல்லி கொடுத்துருந்தேன், எல் கண்டுபிடிக்கிற சம். இப்போ சமீபமா 2024ல கேட்ட கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ரைட்டா? அதை கொஞ்சம் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இந்த 28 சம்மு 29 சம்மு ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரே மாடல் தான். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வைங்க. ஒரே நிமிஷம். டேட்டா எடுத்துக்கோப்ப. கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர். I 2 ஆம்பியர் எழுது. Current of 2 ampere give rise a magnetic flux of 5 into 10 power minus 5. Magnetic flux 5 into 10 power minus 5. என்ன பண்றேன், எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாரு. Having 100 turns, என்னோடது 100 turns. Then magnetic energy stored அப்படின்னு கேட்டிருக்காங்க. Magnetic energy stored, energy stored கேட்டிருக்காங்க. half Li square, இதான் ஃபார்முலா. half Li square. I இருக்கு. L கண்டுபிடிக்க யாராவது ஒரு ரூட் சொல்லுங்க. ரைட், இந்த சம நான் உங்களே சால்வ் பண்ண வைக்கவா? ரெடியா இருக்கு எல்லாரும்? 5க்கு பதிலா எல்ஐன்னு சொன்னா எழுதுங்க எல்லாருமே. 5க்கு பதிலா எல்ஐ. என் கூடவே சேர்ந்து செய். 2 சம் கத்துக்கு, நிறைய கூட வேணும். 5க்கு பதிலா எல்ஐ. இங்க நிறைய டர்ன்ஸ் இருக்கிறதுனால n5 ஈக்குவல் டு எல்ஐ. L ஈக்குவல் டு n5/i. முதல்ல எல்லாரும் இந்த ஃபார்முலால n சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, i சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு L மட்டும் முதல்ல சொல்லுங்க. ஹானஸ்டா வேலை செய்யி, கத்துக்க ட்ரை பண்ணு. தெரியலையா கவலைப்படாத, பார்த்துக்கலாம். பட் வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யி. L கண்டுபிடிங்க. 100 into 5, 500 into 10 power minus 5, 250 into 10 power minus 5. வந்திருக்கான்னு பாரு. Yes, sir. அப்போ எல்லோடது 250 into 10 power minus 5 இப்படியே இருக்கட்டும். யூக்கு பதிலாக half Li square. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. half Lக்கு 250 into 10 power minus 5, I square 4. ஆன்சர் போட்டுக்கோங்க. என்ன ஆப்ஷனா இருக்கும் டக்குன்னு சொல்லு. So 5 into 10 power minus 3 joule. 5 into 10 power minus 3 joule ஒரு பதில் வந்திருக்கு. ரைட்டா அது? Yes, sir. ரைட். 2 2s are 4, 2 into 250 500, 500 into 10 power minus 5, 5 into 10 power minus 3. அவ்வளவுதான் சம். ஸோ ஐ கொடுத்துருக்காங்க, ஆனா இதுல சிக்கல் என்னன்னா எல் கொடுக்கலன்னு நீ தான் யோசிக்கணும். எல் கொடுக்கல சரி, அப்ப எல்லுக்கு ஒரு ரூட் போட்டு வரணும்ல. 5 ஈக்குவல் டு எல்ஐ. நிறைய டர்ன்ஸ் இருந்தா n5 ஈக்குவல் டு எல்ஐ. அங்கிருந்து எல் வேணும்னா n5/i. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்த சம் போலாமா? ரொம்ப பெருசா இருக்கு. சம் நம்பர் 29 சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த சம்ம எப்படி ட்ரை பண்ணணும்ன்றதை கத்துக்கோ ஒழுங்கா. ஃபார் a solenoid keeping the turn density constant. இது என்னது பாரு? என்ன டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்? So small n. ஸ்மால் n கான்ஸ்டன்ட். எல்லாரும் எழுதுங்க. ஸ்மால் n கான்ஸ்டன்ட், டர்ன் டென்சிட்டி கான்ஸ்டன்ட். பஸ் சாலினாய்டுனாலே தெரியும்ல, சாலினாய்டு μ0 n ஸ்கொயர் a/l. இது l. μ0 n ஸ்கொயர் a/l. இந்த l இன்னொரு l நம்ம போட்டோம்னா, இங்க எல்லால மல்டிப்ளை பண்ணி எல்லால டிவைட் பண்ணிட்டோம்னா n ஸ்கொயர்/l ஸ்கொயர், அதுதான் ஸ்மால் n ஸ்கொயரா மாறிடும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் ஸ்மால் n தான் n/l, கேபிட்டல் n டோட்டல் நம்பர் ஆஃப் டர்னு, ஸ்மால் n டர்ன் டென்சிட்டி. இங்க என்ன நடக்குது பாரு, செம்மையா இருக்கும் சம்மே. லென்த் மேக்ஸ் ஹால்வ்டு. லென்த் வந்து பாதி ஆகுது. அண்ட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரேடியஸ் இஸ் டபுள்டு. ரேடியஸ் வந்து 2r ஆயிடுது. இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சாலினாய்டு, செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சாலினாய்டு. சாலினாய்டோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? L ஈக்குவல் டு, நான் சொல்றது எழுதுங்க, μ0 n ஸ்கொயர் a/l. உங்களால உணர முடியுதா? இந்த ஃபார்முலா தான் இப்படி மாத்திருக்கேன். ஏன்னா அவங்க கொஷின்ல டர்ன் டென்சிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப டர்ன் டென்சிட்டி இருக்கிற மாதிரி தான் நீங்க ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணணும்.
டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன் சொல்லியிருந்தாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆருக்கும் எல்லுக்கும் தான் வேலையே. அப்போ மியூ நாட்டை விட்டுரு, என்ன விட்டுரு. இந்த ஏரியாக்குள்ளார தான் பைஆர் ஸ்கொயர் மறைஞ்சிருக்கு. அப்போ எல் டேஷ் வேணும், நியூவோடது வேணும் இல்லையா, பையை விட்டுருங்க. ஆர் வந்து 2 டைம் ஆயிடுது, 4r ஸ்கொயர். எல் வந்து ஹாஃப் ஆயிடுது, l/2. அப்போ இந்த 2 2 போயிடுச்சுன்னா 2 டைம்ஸ் வந்துருச்சா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எல். ஏற்கனவே இந்த ஆர் ஸ்கொயர் எல்ல தான் நான் எல்லுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல் டேஷ் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல்லா. அப்படின்னா இங்கே எத்தனை % அதிகமாயிருக்கு சொல்லுங்க பார்க்கும். எத்தனை % அதிகமாயிருக்கு? ஏற்கனவே எல்லாம் இருந்தது, இப்போ 2 எல்லாம் மாறி இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது இன்க்ரீஸ்டு பைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. கவனமா கவனி. இப்போ என்ன இருக்குன்னு கேட்கல, எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே என் சட்ட பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு, இப்போ 200 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 200%, 100%. அதுக்காக தான் கேட்டிருக்கேன். 800 கிடையாது, 700 கிடையாது. கரெக்டான ஆன்சர். பேசுங்கப்பா, தப்பா இருந்தா பரவாயில்ல. 100%. 100%. ஹானஸ்டா சொல்லு, யாருக்கு இந்த சம் புரியல? ஒரே நிமிஷம். ரைட். சம் ஒருவேளை புரியாத ஆட்கள் இன்னும் ஒரே ஒரு டைம் பார்த்துக்கும். புரியாம இருக்கிறது தப்பு. ஒரு நிமிஷம். இந்த பேஜ்ல பாருங்களேன். முதல்ல கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா உடைக்க கத்துக்கோங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ்னாலே ஜெனரல் ஈக்குவேஷன் மியூ நாட் n ஸ்கொயர் ஏ பை ஸ்மால் எல், ஏ ஏரியா எல் லென்த். ரைட். இப்போ அவங்க கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டர்ன் டென்சிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணணும், மியூ நாட் n ஸ்கொயர் ஏ லென்த்தால மல்டிப்ளை பண்ணி லென்த்தால டிவைட் பண்ணுங்களேன். ஏற்கனவே ஒரு எல் இருக்கு. இந்த n ஸ்கொயர் பை எல் ஸ்கொயரை வந்து ஸ்மால் n ஸ்கொயர்னு சொல்லிக்கிறேன். ஏ எல். மியூ நாட் ஒரு கான்ஸ்டன்ட், இல்லைன்னா எப்படி போட்டு எல் அது. அப்போ எல் டேஷ் வேணும்னா மியூ நாட் n ஸ்கொயர் மாறல, இந்த ஏ டேஷ் ஆயிடுது, எல் டேஷ் ஆயிடுது. ஏ டேஷ் உடைச்சிருங்க பயலேருந்து. எல் டேஷ் வேணும்னா மியூ நாட் n ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், ஆர் டேஷ் ஸ்கொயர் எல் டேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஷின்ல என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ல வந்து ஆர் டேஷ் வந்து 2 டைம்ஸா மாறி இருக்கு, எல் டேஷ் வந்து l/2 மாறி இருக்குன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்ப மியூ நாட் n ஸ்கொயர் பை ஆர் டேஷ் ஸ்கொயருக்கு பதிலா 4r ஸ்கொயர், எல் டேஷுக்கு பதிலா l/2. ரைட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு பாரு, இந்த 2 வந்து 2 போயிடுச்சு, இது 2 அப்படியே மேல இருக்கிற மாதிரி 2 டைம்ஸா மாறிடுச்சா. 2 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் n ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எல். இதை பார்த்தா உனக்கு கேபிட்டல் எல் மாதிரி தெரியுதாப்ப. அப்ப ஏற்கனவே இருந்ததை விட 2 டைம்ஸா மாறி இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது இன்க்ரீஸ்டு பை தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது எல், இப்ப எனக்கு கிடைச்சது 2l. அப்ப ஈக்குவல் டு எல். அப்ப 100% அதிகமாயிருக்கு. 1 மடங்கு அதிகமாயிருக்குன்னா 100% அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டிருந்தா இல்லையா 4 நாளைக்கு 3 days முன்னாடி, அது இதே மாடல் சம் தான். ஒரு டைம் அதையும் எடுத்து பார்த்துக்கும். ஸோ மியூ நாட் n ஸ்கொயர் ஏ பை எல் டர்ன் டென்சிட்டி வரணும்னா ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த சம் போட்டா அதே மாதிரி இந்த சம் புரியலன்னா வாயை திறந்து கேளு, சார் புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருங்க. சம் நம்பர் 30 என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? உங்களால சொல்ல முடியும், ட்ரை பண்ண கண்டிப்பா உங்களால யோசிக்க முடியும். ட்ரை பண்ணு. என்னவா இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சாலினாய்ட்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ இதெல்லாம் அப்ளிகேஷன் கொஸ்டின், அட்லீஸ்ட் 1 மார்க் தேவைப்படும். ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சாலினாய்ட்ல மெயின்டைன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சாலினாய்ட், இந்த சாலினாய்ட்ல ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. which of the following quantities will increase? இதுல நான் என்ன பண்றேன், ஒரு அயன் ராடை இன்சர்ட் பண்றேன். அயன் ராடை இன்சர்ட் பண்றதுனால என்னெல்லாம் நடக்கும்?
ரொம்ப நல்ல விஷயம். நம்ம டியூப் லைட் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு அந்த சோக் காயில் தான் காரணம். சோக் காயில் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய டியூப் லைட் எல்லாம் எலக்ட்ரானிக்ன்றதுனால அந்த சோக் காயில உள்ள வச்சிருப்பாங்க. பழைய வீடுகள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டியூப் லைட்ல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி உள்ளார இருக்கும். பார்த்துருப்பீங்களா? நாங்க கூட அதை உடச்சி விளையாடும். அதுல இருக்கக்கூடிய காயில்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ தெரியுது அதுல பிரைமரி காயில் இருக்கு, செகண்டரி காயில் இருக்கு. அது மியூச்சுவல் இண்டக்ஷன்ல தான் வேலை செய்யுது. ஒரு டியூப் லைட் க்ளோ ஆகிறதுக்கு எடுத்ததும் ஏசி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ன்றது. இப்போ அந்த காயில்ல ஒரு ஒரு அயன் ராடை இன்சர்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அது என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி சார்? மியூ நாட் என்ஐ, இந்த மியூக்கு மியூ என்ஐ டேர்ம் வச்சுட்டா, அப்ப மியூ நாட் மியூ ஆர் என்ஐ, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமானா ஃபையும் பியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேரடி சொந்தக்காரங்க. இப்ப பி அதிகமானா ஃபை அதிகமாகும். அப்படின்னா ஃபை அதிகமானா சி அதிகமாகும், அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதிகமாகும், எல் அதிகமாகும். ஏன்னா ஃபை ஈக்குவல் டு எல்ஐ. உங்களுக்கு அந்த ரூட் தெரியுதா? காயிலுக்குள்ளார ஒரு ராடு தான் இன்சர்ட் பண்றோம். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா என்னெல்லாம் நடக்குது பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகணும், ஃப்ளக்ஸ் அதிகமாகணும், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதிகமாகணும். அப்போ 3 ரைட்டு. இங்க ஹீட்டிங் பத்தி பேச தேவையில்ல நம்ம. ஸோ ஆப்ஷன் 1 ரைட்டா இருக்கும், ஏபிசி. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ரெசிஸ்டார்ல தான் வரும், இண்டக்டார்ல வராது. காயில்னா இண்டக்டார், அதனாலதான் அந்த ரேட் ஆஃப் ஜூல் ஹீட்டிங் போக தேவையில்லைன்னு நான் சொன்னது. இப்போ ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி எங்க படிச்சோம்? ரெசிஸ்டார்ல படிச்சோம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இங்க கிடையாது. இண்டக்டார்ல ஹீட் ஒன்று பெருசாலாம் டெவலப் ஆகாது. ரைட்டா? ஸோ அந்த 3 பாயிண்ட் ஒழுங்கா படிச்சுக்கோ அந்த ராடை இன்சர்ட் பண்ணும்போது. அடுத்தது இது எல்லாமே எல்லாரோடது. ஒரே நிமிஷம். அன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சம் புரியலையான்னு எனக்கு தெரியல. கவனமா கவனி. நிறைய பேர் இது சார் சரியா தெரியல, இன்னொரு டைம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 6 பேர்கிட்ட இருக்கும். பை இங்க பாரு, இது 3 ரெசிஸ்டார். இந்த 3 ரெசிஸ்டார் R1 R2 R3. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போ இந்த 3 ரெசிஸ்டாரும் என்ன காம்பினேஷன்? என்னப்பா காம்பினேஷன்? சீரிஸ் சார். சீரிஸ் காம்பினேஷன். இந்த 3 ரெசிஸ்டாரும் இப்போதைக்கு சீரிஸ் காம்பினேஷன். இங்க இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன், இங்க கனெக்ட் பண்றேன். நல்லா கவனிமா. இங்க இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன், இங்க கனெக்ட் பண்றேன். ஸோ அன்னைக்கே அது சரியா புரியல, இன்னொரு டைம் பேசுறேன்னா நான் மறந்து போயிட்டேன் சொல்றதுக்கு. இங்க பாரு, இங்க ஏ கொடுத்துக்கிட்டேன்னா ஒரு வயர் வந்து எது வரைக்கும் போகுதோ அந்த பாயிண்ட் ஏ தான். அதாவது ஒரு வயரால 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட். இது பின்னா இதுவும் பி தான். இப்ப நீ யோசிச்சு பாரு, ஏல இருந்து பி மட்டும் ஒரு ரெசிஸ்டார். லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஏ எடுத்துக்கோ, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பி எடுத்துக்கோ, ஏன்னா ஒரே பொட்டன்ஷியல். மறுபடியும் ரெண்டாவது ரெசிஸ்டார் பாருங்க, பில இருந்து ஏ. பி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. மூணாவது ஏல இருந்து பி. இப்ப புரியுதா உங்களுக்கு? இது 3ம் parallel. அதே நான் என்ன பண்றேன், மேல இங்க ஒரு ரெசிஸ்டார் போட்டுறேன், இங்க ஒரு ரெசிஸ்டார் போட்டுறேன். பார்த்தாலே சொல்லிடுவீங்க சார் இது பீட் ஸ்டோனு. ஸோ இவனும் சீரீஸ், R1ம் இங்க R4 சீரீஸ், R5ம் R3யும் சீரீஸ். சேமா இருந்ததுல ரெண்டுத்தோட ரேஷியோ சேமா இருந்தா நடுவில் அடிச்சிடணும். அப்ப இந்த மாதிரி பார்த்துட்டாலே இது என்ன காம்பினேஷன் parallelனு புரிஞ்சுக்கணும். நீ நம்பலன்னா இங்க பாரு, இது ஏன் பேர் கொடுத்துக்கோ. அப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இது பீன் பேர் கொடுத்துக்கலாமா? அப்ப இந்த பாயிண்ட் பீன் பேர் கொடுத்துக்கலாமா? ஏல இருந்து பி ஒரு இண்டக்டார், ஏல இருந்து பி ரெண்டாவது இண்டக்டார், ஏல இருந்து பி மூணாவது இண்டக்டார். லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஏ, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பி. அப்ப ஏல இருந்து பி ஒரு இண்டக்டார், ஏல இருந்து பி ஒரு இண்டக்டார், ஏல இருந்து பி ஒரு இண்டக்டார். L1 L2 L3. இண்டக்டார் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா ஃபார்முலா சொல்லுங்க. சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா கேட்கற கேள்விக்கு மட்டும் காதுல வாங்கிட்டு சொல்லு. L1 L2 L3, L1 plus L2 plus L3. parallel இருந்தா 1/L1 plus 1/L2 plus 1/L3. ரைட், நல்லா சொன்னீங்க. அப்போ 1/3 1/3 1/3 3/3 திருப்பி போட்டீங்கன்னா ஆன்சர் 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கற்றுக்கு. ரைட்டா? இது சம் நம்பர் 35. 34 வந்து RL ஓடது. இன்னும் ஒரு சம் கற்றுக்கலாமா? ஒரே ஒரு சம், நிறையலாம் கேட்கல. இது பார்த்தாலே சொல்லிடுவீங்க. U = ½ LI² ½
LII half LIக்கு பதிலாக 5i. அதனால் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோ. இது 38 கொஞ்சம் லாங்காக போகும் இந்த சம்ம. நான் நாளைக்கு வந்தது முத வேலையாக சொல்லி கொடுத்துறேன். 38 41 மட்டும் சொல்லிட்டு கிளம்பலாம். நீங்கள் 41 மட்டும் பாருங்க. when a current changes from 2 ampere to 4 ampere. இப்போ current changesனா இது யாரு ப DI. DI வந்து 4 minus 2 ampere. உங்களால டேட்டா எடுக்க தெரியுதா? current changes 2ல இருந்து 4க்கு போகுது. எவ்வளோ டைம்ல? 0.05. அப்போ டைம் dt நான் 5 into 10 power minus 2. induced EMF 8 volt. செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்குறேன். ஆமா, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன லெட்டர்? எல்லா எம். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன லெட்டர்? எல்லா எம். எல் சார். எல். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? யாரா சொல்லி இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஞாபகம் இல்லையா? E equal to minus L into di by dt சொல்லி கொடுத்தனே. 5 equal to L முதல்ல ஃபார்முலா படிச்சுட்டு வந்துருப்பேன் நாளைக்கு வரும்போது. E equal to minus L into di by dt. L தான் வேணும். E by di by dt. E ஓடது 8, di 2, by dt மேல 5 into 10 power minus 2. 4 5s are 20. அப்போ 20 into 10 power minus 2 0.2 ஹென்ரியா இருக்கிறது நல்லது. ரைட்டா? இந்த ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு போங்க. 42. அதே மாடல் தான், அதே ஃபார்முலா தான். டைரக்டா டிஐ பை டிடி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா சரியா இருக்கான்னு பாருங்க. பாய தர அந்த டேட்டால ஏதாவது தப்பு இருக்கா? 48 ஆம்பியர் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? ஆம்பியர் பெர் மினிட் கொடுத்துருக்காங்கப்பா. என்ன பண்ணணும்? சார் செகண்ட்ஸா மாத்தணும் சார். செகண்ட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 60யா? 48/60 செகண்ட். நான் டேட்டா கூட எடுத்து கொடுத்துறேன். டிஐ பை டிடி 48/6. இஎம்எஃப் 12 வோல்ட். இதே ஃபார்முலா போட்டு எல் மட்டும் சொல்லிட்டு போயேன். இதே ஃபார்முலால இ மேல இருக்கு, டிஐ பை டிடி கீழே இருக்கு. சார் 15 ஹென்ரி. 15 ஹென்ரி. ரைட். ஈக்கு பதிலா 12 48/60 மேல இருக்கு. 4 12 48, 5 12 60, 4 12, 3 5 15. 15 ஹென்ரி கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ சம் நம்பர் 43ல இருந்து நிறைய சொல்லலை. நான் சொல்ற சம்மை மட்டும் மார்க் பண்ணிக்கும். எல்லார் சர்க்கியூட்டை விட்டு நான் போட்டு காட்டுறேன். ஒருவேளை அது இருந்துச்சுன்னா 46 நைட் உட்காந்து ட்ரை பண்ணேன். 47 கிடையாது. 48 ட்ரை பண்ணுங்க. இதே சம் தான். இண்டக்டன்ஸ் எல் கேட்டிருக்காங்க. 49 வேண்டாம், எல்லாரு 50 எல்லாரு. இந்த பக்கம் வந்தா 44 எனர்ஜி ஸ்டோர்டு ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர் 43. நிறைய சம் தரல. 43 44 46 48. இந்த 4 சம் மியூச்சுவல் நான் நாளைக்கு கற்றுக் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், மற்றவங்களை விட்டு அவங்கள பற்றி எதுவும் யோசிக்காது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு, இந்த பிரச்சனை எதுவுமே உனக்கு வேண்டாம். வந்த நீ என்ன கற்றுக்கிட்டு போனன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு விளையாட்டுத்தனமாக தான் கற்றுக்கிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம். குறைந்தது ஒரு 10 சம் கற்றுருந்துருப்பீங்க.